ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆர் விஷ் லிஸ்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் பழைய சாதத்தில் ரொம்பவே சூப்பரான மொறு வத்தல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து நேற்று காலையில் வடித்த சாதம் ஒரு கப் அளவுக்கு மீந்துடுச்சு. அதில் நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நீங்கள் டைரெக்டாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வடித்த சாதம் காலையில் வடிக்கிறீங்கன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்: சீரகம் 1 ஸ்பூன், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், உப்பு, பச்சை மிளகாய் இல்லைனா காஞ்ச மிளகா, அப்படி இல்லைனா மிளகாத்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல நான் இதுக்கு வந்து தண்ணி வந்து மேலாட வடித்து எடுத்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்ச சாதமாக இருந்தால் அரைக்கும் போது அப்படியே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இந்த வீடியோவில் நான் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் சொல்லியிருக்கேன், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ நான் அரை கப்பு சாதம் அளவுக்கு மட்டும் போட்டுக்கிறேன். நீங்கள் எப்பயுமே ஒரு ஜாருக்கு மேலே சாதம் இருந்துச்சு அப்படின்னா தனித்தனியாக அந்த ஜாருக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கும், உப்பு காரம்லாம். இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பல்ஸ் மட்டும் போட்டு எடுத்துகிட்டு மீதி சாதத்தையும் அதே ஜாரில் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு கம்மியாக இருந்தால் மறுபடியும் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ வத்தல் வார்க்கிறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ஹோல் இருக்கிற முறுக்கு குழாய் எடுத்திருக்கேன். அரைச்ச அந்த பேஸ்ட்டை வந்து முறுக்கு குழாயில் போட்டு இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக் ஷீட் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காட்டன் துணியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த துணி வாஷ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். 2 நாள் இது மாதிரி காய வச்சதுக்கப்புறம் வத்தல் தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதை நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 3ஆவது நாள் இந்த துணியை ஃபஸ்ட்டு ப்ளெயின் வாட்டரில் ஊற வச்சுட்டு ப்ரஷ் போட்டு தேய்ச்சினாலே ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம துணி பவுடர் போட்டு ஊற வச்சு துவைச்சிக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ட்ஸில் வந்து நான் துணி யூஸ் பண்ணுறதுனால தான் மஞ்சள் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணால் மஞ்சள் கூட ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் ஆட் பண்ணால் கரை பிடிக்குன்றதுனால நான் இப்போதைக்கு ஆட் பண்ணிக்கல. எப்பயுமே வத்தல் செய்கிறீங்க அப்படின்னா காலையிலே செய்ய ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் வெயிலில் வந்து நம்ம காய வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இப்போ 9 மணிக்கு காலையிலே செஞ்சுட்டு மேலே மாடியில் கொண்டு போய் வச்சுட்டேன். மறுபடியும் ஈவினிங் 5 மணிக்கு தான் நான் எடுத்துகிட்டு வரேன். நம்ம ஊர் வெயிலுக்கு சூப்பராக காஞ்சிடுது. 4 நாளில் நல்லா காஞ்சிடுச்சு. ஆனால் இந்த மாதிரி முறுக்கு குழாயில் போட்டு பண்ணால் தான் நல்லா காயுது. நான் ஏற்கனவே ரவுண்டாக போட்டேன், குட்டி குட்டியாக ரவுண்டாக போட்டேன். ஆனால் அது காயறதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு. இந்த மெத்தடில் செய்யும்போது ரொம்பவே சீக்கிரமாக காஞ்சிடுச்சு. இப்போ நான் வீட்டில் வேஸ்ட்டாக இருந்த கொசு வலை எடுத்துக்கிறேன். குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணது இது வீட்டில் சும்மா தான் இருக்குது. காக்கா, பூச்சி, டஸ்ட்டெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு டேபிள் மேலே வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் கீழே வச்சப்போ நிறைய டஸ்ட் வந்து வேஸ்ட்டாக போச்சு. அதனால் இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இதை வந்து மாடியில் வச்சுக்கிறேன். பாருங்கள், இவ்வளோ சூப்பராக மொறுன்னு காஞ்சிருக்கு. 4 நாளில் இந்த அளவுக்கு காஞ்சிருச்சு. நான் அடுத்த நாள் கொஞ்சம் சாதம் மீந்தது, அதையும் சேர்த்து செஞ்சுருக்கேன். இப்போ நம்ம இதை என்ன காஞ்சதோ அதில் பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்சதெல்லாம் எங்கே காணுன்னு பார்க்காதீங்க. 4 டேஸாக குட்டி பையன் வீட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான் குழந்தை. அவருக்கு தட்டில் போட்டு கொடுத்தாச்சு. செய்யும் போதே அவர் சாப்பிட்டாருன்னா பிடிச்சிருந்ததுன்னு சொன்னார். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.